கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இதை எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். இன்றைய சினிமாவில் ஒரு ஹீரோ ஹீரோயின் இருவருக்குமான கெமிஸ்ட்ரி தான் அவங்கள அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து நடிக்க வைக்குதுன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டான புரிதல், அதாவது கெமிஸ்ட்ரி, இன்றைக்கு மட்டும் இல்லை பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. கபாலி படத்துக்கு பிறகு ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து இயக்க போகும் படத்தில் நடுத்தர வயது ரஜினிகாந்துக்கு ஜோடியா குஷ்பு நடிக்கிறாங்களாம். சக்தி சிதம்பரம் இயக்கி தயாரிக்க ஜீவன், டிம்பிள் சோப்ரா, அம்பிகா, சூரி, சரண்யா பொன்வண்ணன், ஜெயபிரகாஷ் நடித்திருக்கும் திரைப்படம் ஜெயிக்கிற குதிரை. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் சங்க நிர்வாகிகளும் தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. எல்லா மனுஷனும் ஓடிக்கிட்டு இருக்கிறது வெற்றி, ஜெயம், ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிக்கிறவனை மட்டும்தான் இந்த உலகம் மதிக்கும், உத்து பார்க்கும். ஜெயிக்கலைன்னா அவனை ஆட்டத்திலே சேர்த்துக்காது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய ஹீரோ எந்தெந்த மாதிரி என்னென்ன ரூட்டில் போய் ஜெயிக்கிறான், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கையாளுற விதத்தை 100% காமெடியாக, என்னோடய முந்தைய படங்கள் இங்கிலீஷ்காரன், மகா நடிகன் அந்த ஸ்டைலில் 100% ஃபுல் லெங்க்த் காமெடியாக இந்த ஜெயிக்கிற குதிரை பண்ணியிருக்கேன். நான் கேஆர் கவின் சிவா, இந்த ஜெயிக்கிற குதிரை படத்தோட மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு ரொம்ப நல்ல அறிமுகமான கவிஞர் பிரேசுடனோட பையனா. எனக்கு இது 3வது படம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு இதை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். எல்லா விதமான சாங்ஸும், ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங்கும், ஒரு ஃபோக் சாங்கு, அதுமாரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெரைட்டி சாங்ஸும் இருக்குது. நான் உங்களுடைய சாக்ஷி அகர்வால். ஜெயிக்கிற குதிரையில் நான் ஒரு யூஎஸ் ரிட்டர்ன் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெரி க்யூட்டான ஒரு பப்ளியான ரோல், பட் அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஒவ்வொரு கலைஞனுமே ஒரு ஜெயிக்கிற குதிரையாக தான் இருக்கணும். இது நிச்சயமாக ஜெயிக்கிற குதிரைங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். என் பேர் ஏஆர் பிரபு. நான் ஒரு பத்திரிகையாளர். முதல் முறையாக அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சக்தி சிதம்பரம் சார் தான் கூப்பிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இது ஒரு நல்ல ஒரு காமெடி படம், நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ராகுல் இயக்கி இருக்கும் திரைப்படம் 1AM. நாட்களையும் நேரத்தையும் தலைப்பாக கொண்டு வெளிவந்திருக்கும் வெற்றி படங்களின் வரிசையில் இந்த படமும் வெளிவந்திருக்கு. நான் லயன் ப்ரொடியூசர் சுப்பிரமணியன். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது சார், ஒரு ஸ்டூடெண்ட் மேட்ரு அப்படின்னு என்கிட்ட சொல்லக்குள்ளே எல்லாம் பேசி பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார் ஷூட் போயிடலாம், 15 நாள் தான் அப்படின்னு ராகுல் சார் சொன்னார். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர், ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி இதில் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் ராகுல் பேசுகிறேன். கிரிங் கிரிங் ஜித்தன் 2, அதுக்கப்புறம் நான் இயக்கிருக்கிற படம் 1AM. இந்த படத்தில் முழுக்க மாடல்களை வச்சு இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஒரு 15 டேஸில் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் நான். ஸோ ஜித்தன் 2க்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்த படம் தான் இந்த 1AM. நான் தான் உங்கள் மோகன் பிரசாத் பேசுகிறேன். 1AMல மூவியில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த கதை பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட். இது இன்னும் எந்தவித ஒரு சாங்கோ, காமெடியோ, ஃபைட் சீக்வன்ஸோ எதுவுமே கிடையாது. மசாலா படம் கிடையாது. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இது என் பேர் சஷ்வதா. இது என்னோடய செகண்ட் மூவி 1AM. 1AM மூவியில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஹாரர் கம் த்ரில்லர் மூவி. விஜய் மில்டன் இயக்கத்தில் பரத், ராஜ்குமார் நடிக்க 2D என்டர்டைன்மெண்ட் வெளியிட்டிருக்கும் திரைப்படம் கடுகு. புலி வேஷம் கட்டும் குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரின் மனக்குமுறல்கள் தான் இந்த கடுகு. ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். ஒரு சிறிய முதலீட்டு படத்தை ரொம்ப பிடிச்சி மனசுக்கு நெருக்கமாக ஒரு படமாக வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. எனக்கு எந்த அளவுக்கு கமர்ஷியல் படங்கள் வெளியிடணும்னு நினச்சனோ அதே அளவுக்கு ஆல்டர்னேட் சினிமாவும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. அதில் எனக்கு என்னமோ ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு 2D நிறுவனம் ஒரு படத்தை, சூர்யா அண்ணா ஒரு படத்தை பிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை எனக்கு முதல் பட வாய்ப்பாக கிடைச்சதுங்கிறது சாதாரண விஷயமா நான் நினைக்கல. 4-5 தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன்.
உண்மையிலேயே ராஜகோபாலன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படி தான், யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். படம் ரீ ரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு வந்து அந்த படத்தினுடைய இம்பாக்ட் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ரீ ரெக்கார்டிங் பார்க்குறப்போ படத்துடைய சாங் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கோலி சோடா படத்தோட ரசிகன் நான். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார், குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு படம். ஸோ அதே விஷயத்த கடுகில் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நம்புகிறேன். நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னு நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார். பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார். கோலி சோடா 10 என்றதுக்குள்ளே பிறகு வந்திருக்கும் திரைப்படம் கடுகு. அதில் கடுகாக நானும் இடம்பெற்றிருக்கிறேன். மிகவும் நன்றாக இருக்கிறது. படம் மில்டன் சார் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. வித்தார்த், ரவீனா ஆட்டுக்கீழாய் நடிக்க, சுரேஷ் சங்கையா இயக்கத்தில், ரகுராமுடைய இசையில் ஈரோஸ் இன்டர்நேஷனல் தயாரித்திருக்கும் நகைச்சுவை திரைப்படம் ஒரு கிடாயின் கருணை மனு. நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழால இயக்குனர் பிரபு சாலமன், நடிகர் சங்க தலைவர் நாசர் உள்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நேம் வந்து சுரேஷ் சங்கையா. நான் வந்து காக்காமுட்டை மணிகண்டன் சாரோட அசிஸ்டன்ட். நான் அவர் மூலமாக தான் எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு கிடச்சிச்சு. ஈராஸ் இன்டர்நேஷனல் இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, ட்ராமா, காமெடி, ஒரு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த கதையை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எப்படியா இந்த படத்தில் நம்ம நடிச்சிடணும். ஏன்னா இந்த படம் வந்து விதார்த் அப்படிங்கிற கதாநாயகன் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது. இந்த கதை தான் நாயகன். இதில் நடிக்கிற ஒரு 40 கதாபாத்திரங்களும் ஹீரோ ஹீரோயின் தான். என் பேர் சரண். நான் தான் அந்த ஒரு கிடாவின் கரைமை படத்தோட சினிமாட்டோகிராஃபர். படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பண்ணியிருப்போம். 21 மினிட்லேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே லொக்கேஷன்னா ஒரே ஃபாரஸ்ட்டில் ராஜபாளையத்தில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். என்னோட நேம் ரகுராம். இந்த படத்தில் முதல்ல இசையமைப்பாளர் அறிமுகமாகிறேன். இந்த படம் வந்து மண் சார்ந்த படமாக ஒரு கதை வந்து டைரக்டர் வந்து சொன்னார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து செலக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் சின்ன லெவலில். ஒரு ஹோம்லி கேரக்டர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஈஸியாக இருந்துச்சு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது. பட் ஷூட் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிருகவதைக்கு ஆப்போசிட்டான ஒரு கண்டென்ட் தான் அந்த கதையோட கருவே. அதை செம்ம காமெடியாக, செம்ம ஜாலியாக, அதை லைவாக ஒரு கெடா வீட்டுக்கு போன இடத்துல நடந்த சம்பவங்களை ரொம்ப கோர்வையாக, ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காரு இயக்குனர். ஆட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போகுதுங்க. இதில் வைரவன் 2 கேரக்டர். அதில் நான் வைரவனாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு கொண்டின்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பெரிய லீட் ரோல் எனக்கு. என் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நண்பனுக்கு கூட எந்த டைம்லையும் விட்டு போகாத ஒரு நண்பனாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லது கெட்டது நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிற ஒரு நண்பனாக இருக்கும். சசிகுமார் கிராமத்து பின்னணி கொண்ட கதைகளை நடித்து இயக்கி தயாரிக்கக்கூடியவர். சசிகுமாரின் அடுத்த படத்துல முதல் முறையா ஹன்சிகா மோத்வானி சசிகுமாருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பலமான வில்லனா கடல் படத்துக்கு பிறகு அர்ஜுன் இந்த படத்துல நடிக்கிறாரு. தாயம் இந்தியாவின் முதல் சிங்கிள் ரூம் த்ரில்லர் படம். கண்ணன் ரங்கசாமி இயக்கத்தில் காஸ்மோ வில்லேஜ் வெளியிட்டிருக்காங்க. சூதாட்டம் என்று சொல்லப்படும் தாயம் யாரை ஜெயிக்க வைக்குதுன்றது தான் இந்த படத்துடைய கதை. தாயம் படம் டைரக்டர் கண்ணன் ரங்கசுவாமி. எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸான டீமு. ஸோ இது வந்து ஒரே ரூமில் நடக்கக்கூடிய படம். ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜானர்ஸ்ன்னு சொல்லலாம். சத்யசெல்வம் தாயம் படத்தில் இப்போ மியூசிக் டேரக்டராக டெபியூட் ஆயிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரூம் த்ரில்லர். ஸோ மொத்த படமும் வந்து ஒரே ரூமுக்குள்ளே தான் நடக்கும். அதனால் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து படத்தில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மெசிடோனியாவில் பண்ணியிருக்கோம். என் பேர் பாக்யராஜ். இந்த படத்தோட கேமராமேன் பேசுகிறேன். முழுக்க செட்டில் ஒரு ரூமில் எடுத்தது. வெறும் 15 டேஸில் நாங்கள் படத்தை முடித்தோம். என் பேர் ஐரா. தாயம் படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஆனால் என்னோடய கேரக்டர் ஆஸ் அ ஹீரோயின் சார் நல்லாவே வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு. ரொம்ப சேலஞ்சிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் பேர் சந்தோஷ் பிரதாப். இதுக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாருக்கும் ஒரே கேரக்டரைசேஷன் தான். ஆனால் வந்து எப்படி இண்டிவிஜுவல் லைக் ஹவ் யூ கோனா சர்வைவ் அண்ட் இதில் நான் எப்படி தனிப்பட்டு ஜெயிக்க போகிறேன், அது மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான். அது நிறைய ரிவீல் பண்ண முடியாது. 2 hours, அது 1 hour 45 minutes, ஒரு 8 கேரக்டர்ஸ் வச்சு ஒரு சிங்கிள் ரூமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் ப்ளே பண்ணும்போது ஒரு கோவேட் கேரக்டர் நான் பண்ணுறேன். என் பேர் ஷாம் கிருஷ்ணன்.
தாயம் படத்தோட வில்லன். படத்தோட ஸ்னீக் பீக் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி. விஷ்ணு, வர்ஷா, ஜெயபிரகாஷ், இஷாரா நடிக்க எஸ்டி சுரேஷ்குமார் இயக்கியிருக்கும் திரைப்படம் இவன் யார் என்று தெரிகிறதா? இன்றைய இளம் பெண்கள் இளைஞர்களின் தேவைகளை நகைச்சுவை கலந்து காட்சியாக்கியிருக்காங்க. அசோக் குமார் பேசுகிற தயாரிப்பாளர். இந்த படம் வந்து முழு நீள காமெடி படம். இந்த படத்தோட கதையை கேட்டோன்னே எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்து நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை நாங்களே சொந்தமாக தயாரிக்கலாங்கிற முடிவில் இதை பண்ணியிருக்கோம். என் பேர் எஸ்டி சுரேஷ்குமார். இவன் யார் என்று தெரிகிறத படத்துடைய டைரக்டர். எனக்கு இது முதல் படம். லவர்ஸ் டேயில் பிறந்த ஒருத்தனுக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணு கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றத முழுக்க நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறோம். இது என்னோட முதல் படம் ஆஸ் அ லீடாக இவன் யாருன்னு தெரிகிறதா பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படம் பண்ணும்போதும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், இப்போ ரிலீஸ் ஆகும்போதும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. லைக் இது எல்லாமே எங்களோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும்னா நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் நடக்கும். என் பேர் வர்ஷா. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சதுரன் அப்புறம் வெற்றிவேலு பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே ரொம்ப எப்படி ஒரு நார்மலான கேரக்டர் தான். இது வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அண்ட் இதில் ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஒரு தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் கிடையாது. இது ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் மூவி. இந்த படத்தில் வந்து ஒரு கானா பாடல் மாதிரி ஒரு ஜாலியான ஒரு காதல் பாட்டு பாடியிருக்கிற ஒரு குத்து சாங்கு. அத்தை பொண்ணோ வேணா, அங்கிள் பெத்த பொண்ணோ வேணா, கெத்து பொண்ணோ வேணா, ரொம்ப கெத்து பொண்ணோ வேணா, பொண்ணுங்களை நம்பி போய் கெட்டது தான் நம்ம ஊர், ஆனால் கூட எங்கோ என்ன 1-2 உத்து பாரு. இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன். மாப்பிள்ளை சிங்கம், மடுரா மச்சான் விசில், அதுக்கப்புறமா வந்து வரக்கூடிய படம் இந்த படம் இவன் யார் என்று தெரிகிறதா. இல்லை மொத்தம் 4 சாங்கு எல்லாமே யுகபாரதி சார் இருக்காங்க. இதில் வந்து அத்தை பொண்ணு வேணாம், அங்கிள் பெத்த பொண்ணு வேணாம் ஒரு சாங் இருக்குது. அது வந்து வேல்முருகன் பாடியிருக்காரு. பிரபுதேவா அடுத்ததா சூப்பர்மேன் கதையில சிறுவர்கள் கொண்டாடும் வகையில தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக நடிக்க போறாரு. இந்த படத்தை இயக்குறாரு சுமந்த் ராதாகிருஷ்ணன். ஜெய் ஆகாஷ் நடித்து தயாரித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தனையன். இந்த படத்தின் சாங் ஷூட்டிங் ஸ்பாட் தான் இது. கடற்கரையோரம் நடக்கும் இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்ப பார்க்கலாம். நான் தியாகராஜ், இந்த தனையன் படத்தோட டைரக்டர். இதில் வந்து ஜெய் ஆகாஷ் சார், ஷாம் சார், கும்கி அஸ்வின், பவர் ஸ்டார், கவிதா சாட்டர்ஜி, குஷி முகர்ஜி, ராணி அக்கர்ஜி, இப்படி நிறைய பேர் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் லவ் சப்ஜெக்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழியில் ஒரே நேரத்தில் தயாராகிற தனையன் ஒரு நல்லொரு மெசேஜ் படத்தை வந்து எவ்வளோத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் சொல்ல முடியுமோ அவ்வளோ என்டர்டெயினாக வந்து டைரக்டர் தியாகராஜ் சொல்லியிருக்காரு. தனையன் படத்துடைய ஒளிப்பதிவாளர் தேவராஜ் பேசுகிறேன். இந்த படம் சாங்கு இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஜெயாகாஷ் இது வந்து அவர்கிட்ட 7வது படம். இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பண்ணுறாங்க. நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுகிறேன். தனையன் என்ற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஒரு அழகான ஒரு பாடல் காட்சி போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சென்னை டு பேங்காங். இந்த படம் எல்லாமே டோட்டலி முழுக்க பேங்காங்கில் படப்பிடிப்பு போயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு 2 பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள். இப்போ டூயட் சாங் போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு. கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஏஜிஎஸ் சினிமா தயாரிப்பில் விஜய் சேதுபதி, மெடோனா நடித்திருக்கும் திரைப்படம் கவன். இன்றைய பல பிரச்சனைகளை இந்த படம் பிரதிபலிக்குது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்ப பார்க்கலாம். நட்சத்திர பட்டாளத்துக்கு குறையே இல்லை. சிறப்பாக செதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் முதன்மையாகாது. இந்த படம் நிச்சயமாக கோடை காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும். அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா டி ராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார், நான் வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார்,
எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதும் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறது மட்டும் பார்த்தேங்க. அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டர் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது. வேகமாக சிந்திக்கிறாரு, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. கோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு கோ வந்து ஒரு பத்திரிகை துறையிலுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உலகத்தில், அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. சினிமான்ற மீடியாவில் ஒரு அரசியல்லே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது. The movie looks like it is packed, it is energy filled and it is commercially and emotionally engaging. கேவியானந்த் சார் வந்து கோ பண்ணும்போது சொன்னாங்க, சிவாஜி பண்ணும்போது சொன்னாங்க, உனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சா நீ பெருசாக வருவா அப்படின்ட்டு. அதை கோலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து இந்த படத்தை கதையை உணர்ந்து கொண்ட ஒருத்தரால் தான் இந்த படத்தோட பாடல்கள் எழுத முடியுங்கிற கட்டாயம். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டைட்டான ஒரு நாட். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பத்திலே முடிவெடுத்தது என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து யார் வந்து இது கதாசிரியரோ அவங்க எழுதினாலே இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ வேறு சாய்ஸே இல்லை, கபிலன் தான் வந்து ஒரே சாய்ஸ். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து என்னோடய அடுத்த படங்களில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலையாக தொடங்குற ஒரு விஷயத்தை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக அது மாறுற வரைக்கும் இந்த ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கேவி ஆனந்த் சார் கடைப்பிடிக்கிற படிநிலைகள், அவர் கடைப்பிடிக்கிற ஒரு அணுகுமுறை, அவருடைய மெத்தடாலஜிஸ், ஒரு ஸ்கிரிப்டை எவால்வ் பண்ணுறதுக்கு அவர் கடைப்பிடிக்கிற சில மெத்தடாலஜிஸ், இது எல்லாமே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். Grateful to be a part of this production in this directorial team and of course my co-actors. It would be not possible to be so comfortable and be so comfortably speaking and go through the entire film in my performances without them. I am truly grateful for their support. I know it's going to be a big hit and it's like really a nice movie. The best part of the movie is the climax. Don't, sit through it and enjoy. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ன இருக்குன்னாக்கா, அவர் கதை சொல்கிறப்பவே ஆர்ட் டைரக்டருக்கான தனி ஸ்கோப் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படத்தில் அது நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, இந்த படத்தை வந்து டிஆர் சார் வந்து என்னோட செட்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப தேங்க்ஸ். கிரண் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறியான்ட்டு. உடனே ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே, கேவி சார் படத்தில் நடிச்சேன். இல்லை டிஆர் சார் இருந்துச்சுன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்னா. இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.